Hi all, welcome to Asterisk Blocks. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, எங்கிட்ட ஒரு செட் ஆஃப் டேட்டா இருக்கு. அந்த டேட்டாக்கு ஒரு லைன் கிராஃப் தேவை. ஆனா என்னோட ரிக்குவயர்மெண்ட் என்ன அப்படின்னா, இங்க சில டேட்ஸ் இந்த டேபிள்ல மிஸ் ஆயிருக்கு. ஐ மீன் 3rd இல்ல 13th 14th 15th அந்த மாதிரி ஃபியூ டேட்ஸ் மிஸ் ஆயிருக்கு. ஆனா பை டிஃபால்ட்டா நான் சார்ட் கிரியேட் பண்ணும்போது அந்த டேட்ஸும் இங்க காமிக்குது. ஸோ எனக்கு எப்படி வேணும்னா, எந்தெந்த டேட்ஸ்க்கு அகெயின்ஸ்டாக டேட்டா இருக்கோ அது மட்டுமே அந்த லைன் சார்ட்டில் இருந்தால் போதும். ஸோ நான் இந்த ஆல்ரெடி க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். எனக்கு அவுட்புட் இந்த மாதிரி வேணும், இந்த சார்ட் மாதிரி வேணும். ஸோ என்ன பண்ணுனா, இந்த டேட்டா இல்லாத டேட்ஸ் எல்லாம் இதுலேருந்து எக்ஸ்க்ளூட் ஆகும்னு பார்க்கலாம். ரொம்ப சிம்பிள். என்ன பண்ணணும் அப்படின்னா, எனக்கு எந்த டேட்டாவை யூஸ் பண்ணி சார்ட் க்ரியேட் பண்ணுமோ அந்த டேட்டாவை செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணிவிட்டு இன்சர்ட் ஆப்ஷனில் போயிட்டு சார்ட்டில் போயிட்டு எனக்கு தேவையான சார்ட்டை செலக்ட் பண்ணுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ செலக்ட் பண்ணும்போது பை டிஃபால்ட்டாக இந்த சார்ட்டில் இந்த டேபிள் இல்லாத டேட்ஸும் இன்க்ளூட் ஆகிருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா 6, 13, 14, 15. ஸோ இங்கெல்லாம் டேட்டா கிடையாது. இது எப்படி ரிமூவ் பண்ணலாம்? ஐ மீன் டேட்டா இல்லாத இடத்துல உள்ள டேட்ஸை எப்படி ரிமூவ் பண்ணலாம்? ரொம்ப சிம்பிள். இந்த சார்ட்டில் டேட்டா ஆக்சஸ் போயிட்டு ரைட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஃபார்மேட் ஆக்சஸ்னு இருக்கும். ஃபார்மேட் ஆக்சஸை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதில் இந்த லாஸ்ட் ஆப்ஷன் இருக்கும். ஆக்சஸ் ஆப்ஷன்லேயே லாஸ்ட் ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆப்ஷனில் போனீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஆக்சஸ் டைப்பில் ஆட்டோமேட்டிக்லி செலக்டட் பேஸ்ட் ஆன் டேட்டா, டெக்ஸ்ட் ஆக்சஸ், டேட் ஆக்சஸ்ன்னு இருக்கும். இதில் நம்ம டெக்ஸ்ட் ஆக்சஸை செலக்ட் பண்ணுறோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எந்தெந்த டேட் அகெயின்ஸ்டாக டேட்டா இல்லையோ அதெல்லாம் இங்கேருந்து எக்ஸ்க்ளூடாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் 5th அப்புறம் 7th, அந்த 6th டேட்டு கிடையாது. அதே மாதிரி 12th அப்புறம் 16th, 13th 14th 15th கிடையாது. ஸோ நமக்கு இந்த மாதிரி இர்ரெகுலராக இருக்கிற டேட்டா இல்லாமல், ஐ மீன் இர்ரெகுலராக இருக்கிற டேட்டா பாயிண்ட்ஸ் இல்லாமல் நமக்கு தேவையான மாதிரியான சார்ட்டு க்ரியேட் ஆகி கிடைக்கும். நம்ம சார்ட்டை க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் நமக்கு ஏதாச்சும் ஃபார்மேட்டிங் எல்லாம் இருந்துச்சு அப்படின்னா ஃபார்மேட் ஆப்ஷன் யூஸ் பண்ணி அதை சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப், கமெண்ட் அண்ட் லைக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.